Hi all, welcome to Beyond Boundaries Cricket. So இன்னைக்கு வந்து the fifth Ashes Test Sydney Cricket Ground-ல நடக்க போகிறது. It's 2 days out from now. So அதை பற்றி நம்ம ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். Before we start talking about the game, combinations, pitch, அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நேத்திக்கு வந்து ஐ திங்க் we had reports. நேத்திக்கா இன்னைக்கு மார்னிங்னு நினைக்கிறேன். உஸ்மான் கவாஜா has announced that this test, the Sydney test, is going to be his final test. So he's coming to the end of his career. So this is one last round that he's going to play for Australia. That is in international cricket. So he's announced he's going to retire. So அப்படி இருக்கும்போது கவாஜா பத்தி பேசிடலாம். So Usman Khawaja is one of the very, very special cricketers that Australia have ever had. Very unique in his way. So his records அதை பற்றி மென்ஷன் பண்ணிடலாம். So 87 test matches, 6,206 runs, highest of 232, average 43, and he's going to retire at a ground where he made his debut. So Sydney Cricket Ground தான் 2011 against England, same opponent, he's made his debut, and he's retiring on that ground itself. So a big kudos and happy retirement, whatever he is doing. Commentary instinct எல்லாம் பற்றி சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. So he's a very, very special cricketer from a different background compared to most Australians that have played, represented the country. So அப்படி இருக்கும்போது a special cricketer. So all the best to Usman Khawaja. So we'll have some thoughts from Balakrishnan as well on Usman Khawaja. ஒரு குவாலிட்டி லெஃப்ட் ஹேண்ட் கிரிக்கெட்டர் அண்ட் அதாவது லைக் உஸ்மான் கவாஜாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக் என்னை பொறுத்த வரையும் பார்த்தா லைக் என்னோட மெமரிஸ் இதில் 2018 துபாய் டெஸ்ட் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் இ சேவ்ட் த டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை ட்ரா பண்ணி காமிச்சார். லைக் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுமே ஒரு 80 odd runs அடிச்சிருப்பார். அண்ட் அவங்க 462 சம்திங் பாகிஸ்தான் வந்து டார்கெட் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 2 days கிட்ட அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டை இவர் ட்ரா பண்ணி காமிச்சிருப்பார். ஸோ ஃப்ரம் என்ன சொல்லுது டில் போஸ்ட்டில் டீக்கு அப்புறம் தான் அவுட் ஆயிருப்பார் ஆன் day 5. அப்புறம் டிம் பெயினை வந்து சேவ் பண்ணியிருப்பார் அந்த டெஸ்ட்டை இதை பொறுத்த வரையும். அகெயின்ஸ்ட் யாஷிர் ஷா கிட்ட அவுட் ஆகிருப்பார் அந்த இதில். ஸோ அண்ட் அப்போ தான் அந்த பிலால் அசிஃப்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அவர் கிளைம்ஸ் சம் 4-5 wickets அந்த இதில் இது பண்ணியிருப்பார், ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் அந்த இதில். ஸோ திஸ் வாஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் நாக்குன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரையும். அண்ட் அகெயின் இந்த இதே பார்த்தோம், இப்போ கேலிலேயே பார்த்தோம், ஒரு 100 அடிச்சிருந்தாரு. அண்ட் லைக் இப்போ இந்த க்ரூஷியல் கம்பேக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்மித் ஆமாம். ஸோ he was there, லைக் அவர் ஈவன் வந்து ஒரு 2015 ஒரு கம்பேக்காக வந்து டீமுக்கு அந்த டயத்தில் வந்து இவர் ஆடம் வோக்ஸ்லாம் இருப்பாங்க. அப்புறம் வந்து இவர் நம்பர் 3 வந்து ஒரு 170 odd அகெயின்ஸ்ட் நியூசிலாண்டு ஒரு டெஸ்ட் அடிச்சிருப்பார் காபாவில். அதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபைன் நாக்ஸ். இஸ் எ வெரி குட் பிளேயர். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம். So I mean, coming from a different country and born in a different country, and now அதுக்கப்புறம் he ஆஸ்திரேலியாவுக்கு குவாலிஃபை ஆகி இது பண்ணி தென் he represented the country, and அவர் லிட்ரலி எல்லா பொசிஷன்லையும் ஆடி இருக்காரு. அண்ட் இந்த சீரீஸே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஏன்னா அவர் வந்து நம்பர் 5, நம்பர் 4 ஓப்பனிங் கூட ஒரு இது he was going to open, but அந்த மாதிரி he's been a player for the team, a real team player and a very good catcher. I remember அந்த ஒரு catch of Kohli, I think ஒரு பார்டர் கவாஸ்கரில் ஒரு மேபி ஒரு 1 or 2 பார்டர் கவாஸ்கர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கலிலியோ தேர்ட் ஸ்லிப்போ கலியோன்னு நினைக்கிறேன், ஒன் ஆஃப் த பொசிஷன்ஸ்ல வந்து ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சிருப்பாரு. ஆமா. ஸோ வெரி குட் ஃபீல்டர் as well. ஸோ அதை பற்றி பேசிட்டு ஸோ we will definitely now move into the game. ஸோ என்ன நியூஸ்னா, obviously from the last test match வந்து Gus Atkinson has been ruled out. And obviously Australia from the last team பத்தி மட்டும் பேசிடலாம். So Gus Atkinson is not there, and England have announced their 12. So அதை பத்தி வந்து நம்ம maybe we'll just put it on the players. we won't go name the players, but then we'll move to
the Sydney Cricket Ground. So Sydney Cricket Ground la traditionally it has assisted spin. It is one of the only grounds where spinners play a very very important role, whether it is Australian greats or even Ipo Lion, who's obviously also injured. But overall total number of test matches on the 115. Batting first, the team batting first has won 47, bowling has won 44, so very much even. Average scores பார்த்தா first இன்னிங்ஸ்ல வந்து 316, second innings 310, third innings 248, fourth inningsல 169. So incidentally வந்து the highest score on this ground is by India 707. So by led by the master blaster himself 241. So on the video வந்துட்டு, if you have not watched, please watch the first video of this year that we have released. So new year memories on the video வந்து please watch. அதுல வந்து இந்த 241 மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரோட 241 பத்தி பேசியிருப்போம். So please do watch. If you have not followed that video yet, please do watch that video. So அப்படி இருக்கும்போது what do you think what is the expectation? Number there is news obviously coming in and out, and just that number the previous test match வந்து the last border gavaskar last year, the first test of last year வந்து 2.5 daysலயே முடிஞ்சிருது. It was a very quick test match, aiding the pacers all the way. So India versus Australia. So what is your expectation from this test match, Balakrishnan? Solid. அதாவது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா லைக் நியூ டெஸ்ட் எப்போதுமே வந்து நல்ல ஒரு ஐ திங்க் இட் கோஸ் டில் த டே எண்டு வரையும் நல்லா போகும். டே 5 வரையும் நம்ம வந்து பார்க்கலாம். எய்தர் இட் வில் பி இன் எ ட்ரா, லைக் ட்ராவே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக எக்ஸைட்டிங். வெதர் வில் கெட் த ரிசல்ட் ஆர் ட்ராவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். லைக் யூ கேனாட் சி அந்த சம்டைம்ஸ் என்ன எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த கரண்ட் டபிள்யூடிசி ரேங்கிங்ஸ்னால எல்லாமே வந்து பிச் ஃபேவர்ட் ஃபார் த ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கனால நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு, லைக் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை பவுலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இஃப் இட் கம்ஸ் டு சப் கான்டினென்ட் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ் ஆர் ஏஷியன் கண்டிஷன்ஸ்னால் ரொம்ப டேர்னிங் ட்ராக்ஸாக போயிட்டுருக்கு. இல்லைனா இங்கே போச்சுன்னா சீமிங் ட்ராக்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஐ சி தட் லாட் ஆஃப் பீப்புள் வந்து பிச்சர்ஸ் பற்றி இது பண்ணிகிட்டு இருக்காங்க, கமெண்ட் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த திங் ஐ சா தட் வில் புக்கோவக்சி அவர் இருக்கார்ல ஃபார்ம், அவர் வந்து சொல்லியிருக்காரு ஃப்ரம் ஷீஃபீல்டு கேம்ஸ்லேருந்தே வந்து தே ஆர் கோயிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்பைசி பிச்சர்ஸாக கொடுக்குறாங்க. இட்ஸ் கோயிங் இன் அ டவுன் கிரேட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரம் அதுலேருந்தே அவங்க இந்த பிக்சர்ஸ் இப்படி கொடுக்கறதுனாலே என்ன ஆகுதுன்னா, அண்டு இந்த இன்னொரு ஆர்டிக்கலும் நான் பார்த்தேன் ஃப்ரம் டெலிகிராஃப். அவங்களோட இதில் வந்து டிம் மிக்கோத்தின்ங்கிறவர் வந்து அவர் ஆர்டிக்கல் இது பண்ணியிருந்தார். டிம் விக்மோருங்கிறவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கரண்ட் சீம், இந்த ஓபுல் சீம் ஈரா அந்த ப்ரெசன்டேஷனில் லாட் ஆஃப் டீவியேஷன் இருக்கிறதுனால சீம் மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கனால இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிளே அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இது பண்ணியிருக்காரு. ஏன்னா த பேட்டர்ஸ் ஹேவ் அ டைம் ஆஃப் ஜஸ்ட் 0.15 seconds டு ப்ரெடிக்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் சொல்கிறாரு. இந்த ஆஷஸ் சீரீஸை பற்றியும் சொல்கிறாரு. அந்த ஓபுல் சீம் ஈராவில் இருக்கிற ஏன் ஒய் இட் இஸ் டஃபர் ஃபார் பேட்டர் அப்படிங்கிற ஒரு இது அவர் இங்கிலாந்து தரப்புக்காக ஒன்று சொல்லியிருக்காரு. பட்டு இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே வந்து கிரேக் சேப்பல் சொல்லியிருந்ததாக இருக்கட்டும், மெமோ டு ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து ஆனர் த ஃபார்மேட் தட் ஹஸ் எலிவேட்டட் யூன்னு ஒரு மெமோ போட்டு அமைச்சிருக்காரு. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபேக்ட்ஸ் ஃபைன். அதாவது ஒரு பர்டிகுலர் டெலிவரி வந்து பிளேயருக்கு வந்து டஃப்பாக இருக்குன்னா ஓகே, டஃப்பாக இருக்கட்டும். பட் அதை ஹேண்டில் பண்ணுறது தான் பியூட்டியே. எனி சர்டன் டெலிவரிஸை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு. பட் யூ ஆர் ஸ்டில் கவரிங் தட். இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓபல் சிம் டெலிவரி இந்த இதில் இந்த பர்டிகுலர் ஈராவில் வந்து ஓகே, இட் ட்ரபிள்டு த பேட்ஸ்மேன், ஆல் திங்ஸ் ஆர் ஃபைன். இது புதுசான இது இல்லை, இது ஆல்ரெடி நடந்திருக்கிறது தான். திஸ் டெலிவரி இஸ் நாட் த நியூ ஃபார் இந்த ஈரால மட்டும் கிடையாது. The name has been different. The angled sim we have seen from past is also. But I feel that இவங்க ரொம்ப இந்த மாதிரி ஓகே இதெல்லாம் வெரி குட் ஆஸ் ஆர்டிக்கல் அண்ட் அவங்க கொடுக்குறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறதுலாம் ஃபைன். பட் ஐ சி இட்ஸ் மோர் ஆன் எஸ்கியூஸ் பேசிஸில் இருக்குது. இங்கிலாண்டோட பேட்டர்ஸோட டெக்னிக் ஃபெயிலியர் இருக்குது.
கவர் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆமா. அந்த அனதர் ஆஸ்பெக்ட் நான் எது பார்த்தேன்னா, பிகாஸ் யூ ஹேவ் அ புவர் ஃபுட் ஒர்க், ஓகே, அண்டு உங்களோட அந்த டெக்னிக்ஸ், அதுதான் ப்ராப்ளமே. அந்த புவர் ஃபுட் ஒர்க்கு, சில இது வந்து ரொம்ப ஃபால்ஸ் ஆன் ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட்ஸாக இருக்கட்டும், பேக் ஃபுட்டில் இது போடுறதா இருக்கட்டும், அந்த பேலன்ஸ் இல்லாதது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கவரிங் வித் அண்ட் உங்களோட நான் நேச்சுரலாக இப்படி தான் அடிச்சு தான் ஆடுவேங்கிற இது. ஸோ இல்ல இது ஆல் திஸ் மேட்டர்ஸ். ஆமா. நான் இல்ல என்ன சொல்ல பட் வரேன்னா இது. ஒன் மோர் திங் தட் ஹஸ் கம் அவுட் இஸ் இப்போ சி ஆப்வியஸ்லி இந்த ஒரு ஃபிஃப்த் டெஸ்ட்க்கு அப்புறம் வந்து தே வில் ஸ்டார்ட் டீகோடிங். இப்போ பிரெண்டன் மெக்கலம், ராப் கீ, பென் ஸ்டோக்ஸ் அவங்கள பத்தி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க அண்ட் தர் பொசிஷன்ஸ். பட் ஆனால் நவ் ஐ திங்க் ரீசென்ட்லி ஜஸ்ட் டுடே ஆர் எஸ்டர்டே ஸ்டோக்ஸோட ஃபுல் சப்போர்ட் ஃபார் பிரெண்டன் மெக்கலம் ஹஸ் கம் அவுட். அதை பத்தி மேபி இந்த டெஸ்ட்க்கு அப்புறம் பத்தி பேசலாம். பட் பார்த்தேன், அதுவும் பார்த்தேன். ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் ஃபுல்லி சப்போர்ட்டட் பிரெண்டன் மெக்கலம். அண்ட் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுனாலே வந்து சம்திங் ஹஸ் சேஞ்ச்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், இவங்கெல்லாம் போய் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பட் ஆனால் தெரியல இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வரையும் சொல்றாங்க. ஆமா. ஸோ எனிவே இதுக்கப்புறமே இமிடியேட்டா வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸோ அது ஃபுல் ஃபோக்கஸ் வந்து லிமிடெட் ஓவர்ஸில் இருக்கும். அண்ட் லிமிடெட் ஓவர்ஸ்லேயும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராக தான் இருக்குது T20 இதில். அந்த மேபி ஒரு சம் ஆஃப் தேர் ஸ்கோரிங் ரேட் அண்ட் ஆல் தட் ஹை ஸ்கோர்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் ஓவரால் ஐ திங்க் ஒன் டே இஸ் தர் வேர்ஸ்ட் ஃபார்மேட்டு. கொஞ்சம் T20லையாவது தே ஹாவ் சம் ஆஃப் சாரி டெஸ்ட்டில் வந்து தே ஹாவ் ஓவரால் மேட்சஸ் பார்த்து அண்ட் வின்ஸ்ன்னு பார்த்தா தே ஆர் சம்வேர் மீடியாக்கர். T20 ஐ திங்க் தே ஆர் இன் அ குட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஒன் டே இஸ் தேர் வேர்ஸ்ட் ஃபார்மேட். பட் ஐ டோன்ட் நோ என்ன மாதிரி தேர் England has never been a team for batters. அதாவது there is obviously Peterson geniuses ஒரு ஒன் occasions-ல இருக்காங்க. Stokes to an extent, Root, even Peterson, Michael Vaughan, அந்த மாதிரி some players are there, definitely there, but they are not been a team of great batters. ஸோ அண்ட் அது அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து இனிமே அந்த மாதிரி பேட்டர்ஸ் தான் கிரியேட் பண்ணணும் பிகாஸ் ஆஃப் தேர் ஃபிளாட் ட்ராக்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. ஸோ இது என்ன மாதிரி வந்து அவங்களோட கவுண்டி சிஸ்டம்லேருந்து இதுலேருந்து வந்து நீ இந்த அட்டாக்கிங் அப்ரோச் பற்றி சொன்னல, அது கவுண்டி சிஸ்டம்லேருந்து கவுண்டி சிஸ்டமுக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் செலக்ட் ஃபியூ பிளேயர்ஸ் தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. மிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் வந்து தேர் ஜஸ்ட் அப்படியே தேர் பிளைண்ட், தேர் வாக்கிங் பிளைண்ட் அப்படின்னு தான் இருக்கு. தே ஹேவ் நோ வேர் டு கோ அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஸோ அது இன்னொரு விஷயம் என்னன்னா, சி லைக் ஜஸ்ட் இன்னொரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஐ வில் டிஸ்கஸ் ஆன் திஸ் மேட்டர். என்னன்னா இது கவுண்டி இதுக்கும் இருக்கட்டும், பட் இந்த லிமிட்டட் ஓவர்ஸ் ஃபார்மேட் அக்ராஸ் லீக் T20s ஆடுறது இருக்கட்டும், பிளேயர்ஸ் கோஸ் வித் மோர் ஆன் ஃபியர்லெஸ் அப்ரோச் அண்ட் இன்ஸ்டிங்டிவாக போகிறதுனால தே ஹேவ் வெரி லிட்டில் ரூம் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட். அந்த பேட்டிங் டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அண்ட் சர்டன் கண்டிஷன்ஸில் சர்டன் டைப்ஸ் ஆஃப் பால்ஸை லீவ் பண்ணுறதும் ஒரு ஒரு ஸ்கில் தான். அது பால் லீவ் பண்ணுறது. அந்த தாட்டை வச்சுட்டே நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஜேக்கப் பெத்தல் மாதிரி பிளேயர், வெரி வெரி யங் பிளேயர், ஒரு ரிஷப் பண்ட் 21 இயர்ஸில் இந்தியாவுக்கு ஆடுற மாதிரி அவர் ஜேக்கப் பெத்தல் அந்த ஏஜில் இருக்காரு. வென் இஸ் ஹி கோயிங் டு இம்ப்ரூவ்? பிகாஸ் நம்ம 5th டெஸ்ட் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவில் பார்த்தோம் அவர் எப்படி ஒரு என்ன மாதிரி ஷார்ட் ஆடி அவுட் ஆனாருன்னு. அண்ட் இப்போ 4th டெஸ்ட் ஆடினாரு ஆஷஸ்ல. அண்ட் நவ் இஸ் தேர் இன் த டீம் பிகாஸ் அவங்க ஆப்வியஸ்லி தே லாஸ்ட் ட்ரஸ்ட் ஆன் ஆலி போப். ஸோ ஹீஸ் தேர் இஸ் கோயிங் டு பிளே டுமாரோ ஆர் டே ஆஃப்டர். ஸோ அப்படி இருக்கும்போது வென் இஸ் ஹி கோயிங் டு இம்ப்ரூவ்? பிகாஸ் நவ் அந்த ஒரு புது 100ஓட ஆல் வேர் லாட் ஆஃப் IPL teams have come to buy there. Correct. He definitely has to play the 100 and March, April and May he has to play in the IPL and playing for RCB. So அப்படி இருக்கும்போது when is he going to improve and is he going to be committed? And it comes down to the player oda choice where he has to let go of millions. இப்போ ஸ்டார்க் தன்னோட கரியர்ல எப்படி 10 million அப்படின்னு he has let go of so much money and look what he has done for Australia. So அந்த மாதிரி ஒரு டிசிஷன் பிளேயர்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும், லைக் ஹாரி ப்ரூக் as well. உண்மை, ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஏன்னா
ஒரு த்ரோட் இது வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் ஐசிசி வந்து கோயிங் இன் எ டைரக்ஷன் அண்ட் வெரி ராங்லி தான் என்னை பொறுத்த வரையும் நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து இதை செட் பண்ணுறது வந்து ஐசிசி தான் இது பண்ணும். தே ஆர் டூ மச் க்ரீடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க கொடுக்குற அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது. அண்ட் மோர் அவங்களுக்கு T20 இதில் வரதாக இருக்கட்டும். ஐ வில் பிளேம் மோர் ஆன் ஐசிசி rather than the now I'm not going against the players because நீ சொன்னது அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா அவங்க ஒரு பிளேயரோட கேரியருக்கு வந்து T20 தான் அவங்களுக்கு கொடுக்குது, அதுக்காக சன்மானம் கொடுக்குறது. அண்ட் இட் அல்டிமேட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேயர்ஸ் சாய்ஸ். வெரி ஃபியூ பிளேயர்ஸ் லைக் மிச்சல் ஸ்டார்க் அது மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். பட் மிச்சல் ஸ்டார்க்கும் ஈஸ் இன் எ டிஃப்ரெண்ட் பீஸ்ட். அவரை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டஃப் டு புட் இன் த சேம் பேஸ்கெட் ஆஃப் தீஸ் பிளேயர். அதுதான் நான் சொல்ல வருது. ஏன்னா அவரை மாதிரி ஃபைண்ட் வந்து வெரி ரேர். அவர் மாதிரி ஸ்கில் பேஸ்டு இருக்கிறது வந்து, ஏன்னா ஈ டெவலப்டு தட். நான் சொன்னேன்ல 3x4 சீம் ஈ டெவலப்டு அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். இஸ் எ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு எப்போதும் ஒரு வந்து ஒரு இன்ஸ்விங்கர் போற ஒரு பவுலர் நவ் இஸ் பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ரெக்வயர்ட் 3x4 he adapted to that. That is the quality of the greatness, great player, legendary player. That's what I'm trying to say, that if you want to play test cricket, நீங்க டெஸ்ட் ஆடுற வரீங்கன்னா அதுக்குன்னு சில கிரிட்டேரியாஸ் இருக்கு. சில யூ ஹேவ் சம், எல்லா பிளேயர்ஸ்க்கும் டெக்னிக்ஸ் இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஓகே, அதை ரெக்டிஃபை பண்றதுல தான் நீங்க கிரேட்னஸ் இருக்கே, உங்களோட கிரேட்னஸ் இருக்கு. ஐ எம் ட்ரைங் டு மேக் அப் தட். நான் வந்து டினே பண்ண விரும்பவே இல்லை. ஏன்னா இந்த ஃபியர்லெஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஒர்க் அவுட் ஆகும். பெட்டர் ஆஸ் 9 ஆவரேஜ் பட் he has 40+ ஆவரேஜ் இன் செகண்ட் இன்னிங்ஸ். ஒன் மோர் திங். ஸோ பிகாஸ் வென் நீ யூஸ்டு பால் இருக்கும்போது கண்டிஷன் செகண்ட் இன்னிங்ஸ்லயே எவ்வளவு ஃபேவர் ஆயிருக்குன்னு பாரு. டிப்பிக்கலா கண்டிஷன்ஸே மாறுது, இன்னிங்ஸே மாறுது. யூ சி சுப்மன் கில் ஹாஸ் a better average in second innings. எப்போதும் செகண்ட் இன்னிங்ஸ் கில் சூப்பரா ஆடி இருப்பாரு. So it is very different-ஆ இருக்கு. Like we cannot compare previous and now. There are a lot of stats இருக்கு. ஏன்னா but there is a scope of improvement தான் நான் சொல்ல வரேன். அப்பதான் அந்த scope of improvement, ஏன்னா நீ improvement னு இப்ப நீ சொன்னதா அதுல என்ன பிக் ஏன்னா see நான் ஒன்னு சொல்றேன், இவங்க கிட்ட புவர் ஃபுட் ஆடினாதான் வரும். அது ஆடுறதுக்கான அந்தந்த போர்ட்ஸும் இருக்கட்டும், ஐசிசியும் இருக்கட்டும், அவங்களுக்கு சாம்பிள் அமௌண்ட் ஆஃப் இது கொடுக்கணும், எக்ஸ்போஷர் கொடுக்கணும். அதுக்கேத்த கொடுத்தா மட்டும் தான் வரும். இல்ல அதுதான் ப்ராப்ளமே. அதுக்கு தான் டைம் இல்லல்ல. சோ பிகாஸ் அந்த லிமிட்டட் ஓவர்ஸ் பிரான்சைஸ் கிரிக்கெட் எல்லாம் இருக்கிறதுனால இந்த இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதை பத்தி மேபி இதை டச் பண்ணிட்டு அது டிஸ்கஸ் இட் ஆன் டிஃப்ரெண்ட் வீடியோ. ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த பீட்டர்சன் மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா 2012 அவங்க வந்து ஜெயிச்சாங்க இங்கிலாந்து ஹோம்ல இந்தியால. ஸோ அவர் பீட்டர்சன் காட் இன் டச் வித் ராகுல் டிராவிட் எப்படி ஸ்பின் ஆடுறதுன்னு அந்த ஒரு கண்டிஷன்ல. ஸோ அப்படி இருக்கும்போது he has improved. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஈவன் இங்கிலாந்துலயே அந்த மாதிரி ஸ்பின்னிங் ட்ராக்ஸா வச்சுட்டு கண்டினியூஸ்லி he was playing in those tracks and then he was able to perform. அவர் மும்பைல அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், இங்க இந்தியால வந்து ஆடினது வந்து was exemplary. So that அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து பட் பங்களாதேஷ் சீரிஸும் நல்லா பண்ணு. ஆமா, பங்களாதேஷ் சீரிஸும். ஸோ அதுதான் அதுல அதுக்கப்புறம் சரி நீ சொன்ன அதே தான் நான் சொல்ற வரதுதான். எப்படி பிளேயர்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்றேன். நான் ஸ்டார்க்கா இருக்கட்டும், பீட்டர்சனா இருக்கட்டும், ஆல் யூ நேம் ஆல் த கிரேட் பிளேயர்ஸ், தே அடாப்டட் டு த சிச்சுவேஷன். அவங்க அதை அடாப்ட் பண்ணதுனால தான் வந்து தே ஆர் கிரேட் பிளேயர்ஸ். இன்னைக்கு பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த தே ஹேவ் இஷ்யூஸ் இந்த டெக்னிக் இருக்கு. இப்போ வந்து அவங்க புவர் ஃபுட் ஒர்க்ஸ் இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஃபுட்ல ரொம்ப அந்த ஃப்ரண்ட் பேட் கேப் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேக் ஃபுட் போகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு அவுட் தே ஆர் கோயிங் டு அட்ரஸ் தோஸ் இஷ்யூஸ். அதுதான் மேட்டர். அதே யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் யுவர் ஓன் வே ஆஃப் மெத்தட் இருக்கும். ஓகே, ஸ்மித் ஹேஸ் அ வெரி அன்ஆர்த்தடாக்ஸ் வே பட் ஹி காட் சக்சீடட். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹவு தே ஆர் கோயிங் டு இன் தேர் டெக்னிக் வச்சுக்கிட்டு எப்படி பண்ண போறாங்க தான். அதுல தான் அவங்களுக்கு கிரேட்னஸ் இருக்கு. இஷ்யூ இருக்கதான் செய்து நான் இப்படிதான் ஆட போறேன்னு சொன்னா உடனே இந்த பிளேயர் போயிட்டு வேற பிளேயர் வருவான், அவ்வளவுதான். அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் 2 days 3 days நீங்க இப்படி புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆமா. சோ அந்த பாயிண்ட்ல இருந்து we'll just go on to the next segment. சோ இந்த டெஸ்ட் சிட்னி டெஸ்ட் வந்து பிங்க் டே இருக்க போறது, டே 3.
pink day in the, I think they obviously have in the Glenn McGrath Foundation they are going to raise some money on day 3, so it's going to be a completely pink day. But there was a joke that அவங்க in the first in the test க்கு முன்னாடி they'll have those ஒரு பார்ட்டிலயோ இல்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆஃப் தி இயர் அந்த மாதிரி கூட ஒன்று வச்சுக்கலாம். அதில் இந்த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் அதில் பேசும்போது, ஸோ த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஹஸ் ஜோக் தட் இந்த வாட்டி பிங்க் டே நடக்குமா இல்லையான்னு. ஏன்னா இட்ஸ் டே 3 ஆஃப் த கேம். டெஸ்ட் மேட்ச் டே 3க்கு போகுமான்ற ஒரு ஒரு இன் ஸ்பீச் ஹி ஜஸ்ட் ஜோக்ட் அபவுட் இட் அண்ட் டச்ட் அப்பான் தட். ஸோ அந்த இதுலேயே ஸோ வி வில் டாக் அபவுட் த ஸ்பின்னர்ஸ் ரோல் இன் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் அட் த மூமெண்ட் 2 days 3 days அவே ஃப்ரம் த கேம். ஒரு நல்ல கிரீன் டாப்பாக இருக்கு. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இன்சிடென்ட்லி ஃபினிஷ்ட் 2.5 days இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் போலண்ட் 6-4 அடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா 185, செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா நியர்லி மேட்ச் தட் ஸ்கோர் 181. நோன் ஸ்கார்ட் 185 பிளஸ். அந்த டெஸ்ட்ல 200 பிளஸ் டச்சே பண்ணல. அண்ட் ஒன்லி 2 பேட்ஸ்மேன்ஸ், ஒன்னு ரிஷப் பந்த் 50, இன்னொன்னு வெப்ஸ்டர் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. செகண்ட் இன்னிங் ஷூட் அவுட்ல ஆஸ்திரேலியா ஒன் பை ஐ திங்க் 4 or 5 விக்கெட்ஸ். அப்படி இருக்கும்போது செகண்ட் இன்னிங் ஷூட் அவுட் 2.5 days the day got over. பிங்க் டேவே ஹாஃப் டே தான் இருந்தது. பிலோ ஆவரேஜ் ரேட்டிங் கிடைச்சிச்சு அந்த டெஸ்ட்டுக்கு. பிலோ ஆவரேஜ். ஸோ yeah, so this is what it is. And இந்த டாபிக்லயே I think we will touch upon we will jump into the playing 11, or obviously we have discussed, நம்ம இதை பத்தி மென்ஷன் பண்ணிருந்தோம் that England are announced their playing 12. So what do you think is going to be England and Australia's playing 11? Whichever team you want to go first. Okay, so England playing 12 announce பண்ணிட்டாங்க. I think Gus Atkinson balla, Matthew Potts and one more spinner the Shoaib Bashir. It depends upon the pitch conditions base பண்ணி Bashir ஆடுறாரா இல்ல they'll go with இவரான் மேத்யூ பார்ட்ஸான் பார்க்க போகிறோம். இஃப் தே கோ, இஃப் இப்போ பிச் நல்லா க்ரீன் இதாக இருந்துச்சுன்னா ஐ திங்க் தே வில் கோ வித் மேத்யூ பார்ட்ஸ். அதான் வேறு ஆப்ஷன் இருக்காது. வில் ஜாக்ஸ் வில் ரீடைன். ஐ திங்க் வில் ஜாக்ஸ் அண்டு பெட்டல் வச்சு தான் ஓட்டுவாங்க. பெட்டல் அப்புறம் ரூட், இந்த 3 பேர் வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஸ்பின் ரோலுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா ஸ்டோக்ஸோட எப்படி எத்தனை ஓவர் போட போகிறாரு, அவரோட பாடி ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, தீஸ் ஆர் ஆல்சோ த கன்சிடரேஷன். இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக போயிடும். 2 ஃபாஸ்ட் பவுலிங் வச்சுக்கிட்டு கோயிங் இன் ஆஸ்திரேலியா இட் இஸ் நாட் ஐடியல். கரெக்ட். 4th 5th டே மட்டும்தான் இஃப் அட் ஆல் அது யூஸ் ஆச்சுன்னா லைக் ஸ்பின்னர்ஸ் ரோல் இருக்கும், கண்ட்ரோல்லாம் இருக்கணும். அதுதான் குரூஷியல். எஸ்சிஜியில் எப்போதும் ஸ்பின்னர்ஸ் ரோல் கண்டிப்பாக இருக்கும். பட் அது காம்பினேஷன்லாம் ஒர்க் ஆகும். ஆமாம். ஸோ ஐ ஃபீல் அதுதான் எனக்கு ஐ ஃபீல் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கிரிட்டிசிசம் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி பிச் கொடுப்பாங்களா, லாஸ்ட் இயர் மாதிரி பிச் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஐ சீரியஸ்லி டவுட். அதனால் ஐ ஃபீல் மேத்யூ பார்ட்ஸ் இல்லை ஷோயப் பஷீருக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஷோராக கன்ஃபார்ம் பண்ண முடியல. எய்தர் ஆஃப் தம் அது இப்போதைக்கு சொல்ல முடியல. மேபி ஐ திங்க் நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 1 day before, 24 hours before சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு பிச் ஃபுல் க்ரீனாக தான் இருக்கு. 7 millimeter கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கான்ட் சே. பட் இது மோர் லைக்லி, என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் லைக்லி டு பி நாட் கிரீன். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிராஸ் கட் பண்ணுவாங்க. அண்ட் வெதர் கொஞ்சம் சன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹாட் ஆச்சுன்னா தென் இட் வில் பி பெட்டர் ஃபார் ஸ்பின்னர்ஸ். அப்படி இருக்கும்போது ஐ ஃபீல் போத் ஐ ஃபீல் வில் ஜாக்ஸ்க்கு பதிலா அண்ட் Gus Atkinson injured, Will Jacksக்கு பதிலா I'll play both Bashir and Potts with Stokes being the 4th bowler. So Matthew Potts, Tong, Bryden Cars, Stokes, Bashir. So அந்த 5 player அதுவும் நல்ல ஆப்ஷன் தான் ஐ திங்க். அதுவும் நல்ல ஆப்ஷன். Will Jacks has done his role. One less batter நீ போற. ஆமா. பட் வில் see இங்கிலாந்தோட அப்படி போவாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஐ டவுட் they will drop Will Jacksங்கிறது வெரி சீரியஸ் क्वेश्चन. எனக்கு தெரிஞ்சு அதை டிராப் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னோட ஒபினியன் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். அண்ட் அவங்க வில் ஜாக்ஸ்க்கு நிறைய ஓவர்ஸ் ஓரளவுக்கு பார்ட் டைம் ஸ்பின்னர்னால எஸ் போல்டு அந்த அளவுக்கு see if they go with spinning track இருந்து அவங்க திருப்பி பஷீரா ஆடலைனா what do you think about it? ஸ்பின்னிங் ட்ராக்கா இருந்து பஷீரா ஆடலைனா போவாங்களா அந்த மாதிரி? அதாவது அதுதான் அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க.
தே ஹேட் அ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒன் மோர் திங் தே ஷுட் பி, இங்கிலாந்து ஷுட் பி காஷியஸ். என்னன்னா இவங்க ஒன்று சொல்றதா இருக்கும், அங்கே வைக்கிறது வேற மாதிரி இருக்கும். அது டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட், அதாவது ஏன் நான் யோசிக்கிறேன்னா பெர்த்தில் அப்படிதான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 2 நாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த டெஸ்ட் வந்து காபால வந்து எக்ஸ்பெக்டிங் வந்து இதுவும் ஒரு ஷார்ட்டர் தான் இருக்கும்போது, பட் நல்லா போச்சு அந்த அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அங்கே ஸ்பின்னர்ஸ் ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஆமா. ம். ஸோ ஐ ஃபீல் அதனால வந்து தே ஷுட் பி காஷியஸ். அதுதான் என்னோட இது. On that note, ஈவன் sorry. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தா டாட் மர்ஃபி இருக்காரு. அவர் ஆடுவாரா என்னங்கிறது அதுவும் ஒரு சீரியஸ் கொஷின் மார்க் தான். அப்படி ம். இல்லைன்னா அவங்க அப்படி வந்தாருன்னா ஜெய்ரிஷ் ரிச்சர்ட்சன் போல வருவார். ம். நீ என்ன வெப்ஸ்டர்ஸ் ஆடுவியா இன் பிளேஸ் ஆஃப் கிரீன்? எப்படி இல்லை ஆமா, கிரீனுக்கு சான்ஸ் கொடுப்பியா? கண்டிப்பா. பிகாஸ் ஒன் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்னால வெப்ஸ்டர் ஆடுவேன். அண்ட் அவர் லாஸ்ட் இந்தியாவில் கூட வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் டெஸ்ட் சிட்னியில். ஸோ டெஃபினட்டாக ஐ திங்க் கிரீன் ஹஸ் கிவன் 8 இன்னிங்ஸ் சான்சஸ் கிடச்சிருது. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் பிரிங் இன் வெப்ஸ்டர் இன்ஸ்டெட் ஆஃப் கிரீன். அண்ட் இஃப் இட்ஸ் அ ஸ்பின்னிங் ட்ராக், டாட் மர்ஃபி. ஸோ instead of Jai Richardson. I think Jai Richardson 4 wickets எடுத்துட்டாரு, but it was in the second innings. So Neser I'll still keep ஏன் him. ஏன் ஓகே, ஏன் கிரீனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தோன்னா அவர் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் ஆச்சு. அவருக்கு இந்த டெஸ்ட்ல ஆல்ரெடி சீரீஸ் ஜெயிச்சாச்சு. ஸோ தெர் இஸ் நத்திங். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் ட்ராப், யூ கேன் ரெஸ்ட் எனி ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா. பட் அப்புறம் அவங்க ஒன் ஆஃப் தி ஆல்ரவுண்டர்ஸ் வில் பிகம், நீ இல்ல ஃபாஸ்ட் பவுலர்னா போத் கிரீன் அண்ட் இல்ல வெப்ஸ்டர். ஓகே, யூ பிளே ஸ்டார்க் அண்ட் போலாண்ட். மைக்கேல் நெசருக்கு பதிலா யூ கேன் ரீப்ளேஸ் சம் ஆஃப் த இல்ல, பட் ஐ ஃபீல் வெப்ஸ்டர். மைக்கேல் நெசர் டிசர்வ்ஸ் இட் மோர் பிகாஸ் அவர் ஐ அண்டர்ஸ்டாண்ட், இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன்ல அவர் இம்பார்ட்டன்ஸ் பெர்ஃபார்ம். கொடுத்துருக்கு. அண்ட் அதனால மட்டும்தான் நான் சொல்றேன். அண்ட் கிரீனுக்கு வந்து சி நாட் அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல வரல. வெப்ஸ்டருக்கு வந்து டெஃபினட்டா இட் டிசர்வ்ஸ் ஒன் கேம் அட்லீஸ்ட் இன் தோஸ் 5 டெஸ்ட் மேட்சஸ். ஸோ அதுக்கு தான் வந்து ஐ பிளேட் பிகாஸ் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆல்சோ கிரீன் வந்து ஹி ஹாஸ் பின் லேக் ஆஃப் ரன்ஸ். ஸோ No, as a அதனால batter தான் மட்டும் தான் இஸ் a flag of runs. His bowling is very crucial. இஸ் bowling is crucial. ஆமா. His bowling வந்து நல்லா போட்டிருக்காரு. அண்ட் இட்ஸ் 135 ப்ளஸ். இட்ஸ் வெரி க்ரூஷியல் ஒன்லி. அவர் வந்து பவுலிங் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பேட்டிங் மட்டும்தான் ரன்ஸ் இல்லாத ஒரே காரணத்தினால ஃபைன். ஐ திங்க் எப்படி போகிறாங்கன்னு நானும் லைக் ஐ எம் ஓப்பன் வித் போத். நீ கொடுத்த ஆப்ஷன்ஸ் எனக்கு அது ஓகே தான், வெப்ஸ்டர் இது. பட் ஐ ஃபீல் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்தா அவங்க ஐ திங்க் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் நான் யோசித்தேன். மற்றபடி Let's see. We'll see. It's going to be one final test match for Khawaja. So all the best to Usman Khawaja. He's had a great career, and I'm sure keep seeing him on Fox or other media. We'll surely see him. So we'll see where it's பிகாஸ் going to go. ஒன் மோர் திங் வந்து அந்த 2004 டெஸ்ட்லேயுமே நிறைய எஸ்சிஜி டெஸ்ட் ஃபேர்வெல் டெஸ்ட்டாகவே நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோலியோட ஃபேர்வெல் டெஸ்ட்டாக அது அதுதான் எஸ்சிஜி டெஸ்ட் தான் ஆயிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மா அவரே டிராப் பண்ணிக்கிட்டாரு. ஸ்டீவ் வாக் அந்த 241 சச்சின் அடிச்ச அந்த இது ஐகானிக் இன்னிங்ஸ்க்கு ஸ்டீவ் வாக்கோட லாஸ்ட் டெஸ்ட். ஆமா, இருக்கு. ஸோ நிறைய விதத்துல சிட்னி டெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இதா இருந்திருக்கு, லைக் ஃபேர்வெல் டெஸ்டா போயிருக்கு. So hopefully it's a great game, and hopefully it goes at least till day 4. Day 4 வரைக்கும் போச்சுன்னா நல்லா இருக்கும். நெவர் சே நெவர். டே 5 போனாலும் வந்து நம்ம நோன்னு சொல்ல போகிறது இல்லை. ஸோ பட் ஆனால் நைஸ் ஒரு ஒன் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து வெதர் இட்ஸ் கோயிங் டு பி 4-1 ஆர் வெதர் இட்ஸ் கோயிங் டு பி 3-2 என்னன்னு பார்க்கலாம். 3-2 இருந்தால் டெஃபினட்டாக இங்கிலாந்து வுட் ஹவ் ஃபெல்ட் பர்த்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். பட் 4-1 இருந்ததுன்னா Australia have anyway dominated the series in all ways, England except for the last test match. So we'll see how it's going to go. Definitely please keep following us. We'll bring in all the latest action. Adha pathi discuss pannalam. We'll give our opinions, and please comment in the comment section ungaloda playing 11 of both England and Australia, and please keep following us. Please like, share, subscribe to Beyond Boundaries Cricket. Thank you so much. We'll come back with another video very soon.